திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறப்புக்கு பின் அடுத்த திருத்தந்தை யார் என்று கணிக்கப்பட்டவர்களின் வரிசையில் வராத, யாரும் நினையாத ஒரு மனிதரை, 14ஆம் சிங்கராயர் அவர்களை தூய ஆவியார் கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்த தேர்ந்தெடுத்திருக்கிறார். தாவீதை இறைவன் தேர்ந்தெடுத்த போது தாவீதின் தந்தை கூட எதிர்பார்க்காத வண்ணம் கடைநிலையில் இருந்த தாவீதை ஆண்டவர் தம் மக்களுக்காக அருட்பொழிவு செய்தார். நானோ கன்னி ஆயிற்றே என்றபோது கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று அன்னை மரியாளை நம் இறைவன் தேர்ந்தெடுத்தார். ஆம், மனிதர்களின் பார்வை வேறு, கடவுளின் பார்வை வேறு. நாம் நினையாத நேரத்தில் இறைவன் நம்மை உயர்த்துவார். பிறர் நம்மை கண்டுகொள்ளாமல் போகிற தருணத்தில் இறைவன் நம்மை தமது தோளில் சுமக்கிறார் என்பதை மீண்டும் நமக்கு இந்த நிகழ்வு நினைவூட்டுகிறது. அதே நேரத்தில் நாம் அவருக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதையும் நாம் மறவாமல் இருப்போம். நமது திருத்தந்தைக்காக ஜெபிப்போமா? இறைவா, நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தையை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். உமது மக்களை வழிநடத்த வேண்டிய வலிமையை நீரே அவருக்கு தரும்படியாய் மன்றாடுகிறோம். சந்திக்கப் போகும் சவால்கள் ஏராளம். ஆனால் எல்லா நேரங்களிலும் நீர் அவரை சந்தித்தால் வெற்றியின் பாதை எப்போதும் கிடைக்கும். எமது புதிய திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர் அவர்களை உமது திட்டத்தை நிறைவேற்றும் நல்ல பணியாளராய் வாழ்ந்திட அருள் புரியும். ஆமேன்.